வணக்கம் நேயர்களே, மேசராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் 17-11-2025 முதல் 15-12-2025 வரை. லாபச்சனியால் நன்மை. மேசராசி நேயர்களை, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய திட்டங்கள் வெற்றி பெறும், அருளாளர்களின் ஆசியும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் திருப்தி தரும். ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து விருச்சிக ராசியில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும், பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். எனவே இந்த வக்ர காலத்தில் வளர்ச்சியும் உண்டு, தளர்ச்சியும் உண்டு. நினைத்தது நிறைவேறாமலும் போகலாம். நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று நிகழ்ச்சியை வழங்கலாம், மகிழ்ச்சியை வழங்கலாம். இருப்பினும் இந்த காலத்தில் குரு வழிபாடு அவசியம் தேவை. காலை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார். அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகின்றார். எனவே சுக்கிர மங்கள யோகம் உருவாகிறது. இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய். தற்சமயம் 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா சொத்தாக மாற்ற முயற்சிப்பீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். மூடிக்கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உதவுவார்கள். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். அடிப்படை வசதிகள் பெருகும். ஆனந்த வாழ்க்கை மலரும். குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு விடிவு காலம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு கடன் என்ற 3 எழுத்து தீரும். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த மாதம் கந்தன் வழிபாடு கவலையை போக்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 23, 24, 27, 28, டிசம்பர் 4, 5, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. மாத தொடக்க நாளிலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக பலம் வருகின்றார். லாபாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபாரம் நிமித்தமாகவோ அந்நிய தேசத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும்.